ஹாய், நான் ரேவதி விராஜ். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னை கிண்டியில் இருக்க பிர்லா பிளானட்டோரியம். ஸோ இது பிளானட்டோரியம் ஷோ ஒரு ½ ஷோ இருக்கும். அதுக்கான க்யூ தான் இது. எல்லா பிளானட்ஸ் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் டீட்டெயில்ஸ் அங்கே ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு டைனோவோட 3D ஷோ. அது ஒரு 15-20 மினிட்ஸ் ஷோ. 3D கிளாஸஸ் கொடுத்துருவாங்க. குட்டி பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இது டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். அதில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் அந்த டெக்னாலஜி அது எல்லாமே டீட்டெயிலிங் இருக்கும். அண்ட் இதோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு மிரர் ஷோ கூட இருக்கும். அது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் இது சயின்ஸ் ஆன் ஸ்பியர். ஸ்பியர் ஷேப்பில் ஒரு ஸ்க்ரீன் ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம குளோபில் தான் உள்ளே இருப்போம். பட் இது வந்து வெளியில் நம்ம இருந்து குளோப் உள்ளே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ஷோ தான். இதுவுமே குட்டி பசங்களுக்கு வந்து வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ், அதை சேவ் பண்ணணும், நேச்சர் அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லித்தராங்க. இந்த ஷோ வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே நம்ம குட்டி பசங்களுக்கு தண்ணி சேவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரணும். ஏன்னா அவங்க பெரியவங்களாகும் போது தண்ணி கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதானே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம நேச்சரை ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் சின்னதுலேருந்தே கொஞ்சம் சொல்லி கொடுத்தா தான் ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். ஸோ ஓவராக தண்ணி என்ன சொல்கிறது, மழை நிறைய பெஞ்சு அந்த சிஸ்டம் சரியாக இல்லைன்னா அதனால் ஃப்ளட் வர்றது, அண்ட் தண்ணியே இல்லைன்னா எப்படி ட்ரை ஆகுது, அண்ட் பிளான்ட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ், மரம் வளர்க்கணும், அப்புறம் சீசன்ஸ், டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் பற்றி, அந்த சீசன்ஸில் எப்படி நம்ம இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் அது ஒரு ஷோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா இப்போது இதுக்கு வெளியவே வந்து ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னென்னா, ஒரு அழகான பெண் அப்படின்னா அவங்களோட மூக்கு சைஸு, கண் எவ்வளோ சைஸ் இருக்கணும், எவ்வளோ ஹைட் அவங்க இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி இது வரைக்கும் உலகத்துலேயே ஒரே ஒரு லேடி தான் அப்படி இருந்திருக்காங்களா. அதுதான் வந்து நம்மளோட பியூட்டிஃபுல் ஐஸ்வர்யா ராய். ஸோ மிஸ் வேர்ல்ட் அவங்களுக்கு மட்டும் தான் இது மேட்ச் ஆகிருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஹியூமன் ஹார்ட் கேலரி. இது பார்க்க தைரியமாக இருக்கவங்க போய் பார்க்கலாம். ஏன்னா பிகாஸ் அது ரியல் ஹியூமன் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸோட ஆர்ட் அங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஐம் சாரி. அண்ட் இது வந்து ஒரு பெரிய சைஸ் டைமர். ஒரு 2 மினிட்ஸ் டைமர் தான் என்கிட்டே இருந்தது. சின்ன சாண்டில் இருக்கும். இது வந்து லிக்விட் சாண்ட், அதுக்கப்புறம் பீட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்க பெரிய சைஸ் டைமர். இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டாப் கிளாக் ஆக்சுவலி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த ஃப்ளோரில் நிறையா டிஃப்ரெண்ட்டாக பழைய என்ன சொல்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கேம்ஸ் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது ஹியூமனோட டிஎன்ஏ மாடல் நல்ல பெரிய சைஸில் இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து குட்டி பாப்பா. ஸோ எட்டி பார்த்துட்ருக்கு யார் யார் வராங்க போகிறாங்கன்ட்டு. ஸோ இதோட மாடல் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டட் கேலரி இது. அண்ட் ஸ்டோன் ஏஜ் மேன் ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது. ஸோ இப்போ தான் பார்க்குறேன் அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் அங்கே டீட்டெயில்டாக வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது இந்தியன் ஸ்பேஸ். இது வரைக்கும் எவ்வளோ ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க, எந்த இயரில் அதை லான்ச் பண்ணது, இது ஒரு 3 கிட்ட போய் நாங்கள் தொட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட். இதில் சயின்ஸ் குவிஸ் நடக்கும். என் அக்கா பொண்ணு கூட பார்ட்டிசிபேட் பண்ணால். இது எவ்ரி இயர் நடக்கும். லாஸ்ட் இயரோட இந்த இயரில் நிறையா நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்கள் குட்டி பசங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு 1 டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதோ நான் சொன்னது ஃபன் மிரர். ஸோ இது உள்ளே போனதுமே வந்துட்டு ரைட் சைடில் ஒரு பெரிய சைஸ் கிட்டார் வச்சுருந்தாங்க. இது நம்ம கால்லையே வாசிக்கலாம். ஸோ அங்கே வச்சுருக்காங்க, காலில் வாசிக்கிற மாதிரி கையிலையும் வாசிக்கலாம். அதில் டிஃப்ரெண்ட் சவுண்ட் வருது. அண்ட் இந்த மிரர் வந்து பாதி இமேஜ் இருந்து பாதி இமேஜ் என் அக்கா பண்ணுது. ஸோ அந்த மாதிரி சும்மா ஃபன்னுக்காக வச்சுருக்காங்க. அண்ட் இது கர்விங் டனல். இது உள்ளே நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கிணறு மாதிரி போயிட்டே இருக்கும். பட் ஃபஸ்ட்டு ரோ மட்டும்தான் லைட் செட் பண்ணியிருக்காங்க. மற்றது எல்லாமே மிரர் தான். ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் இது டைன் வித் மீ. ஸோ நானே என் கூட உட்காந்து சாப்பிடணும், என்னோடய ட்வின் கூட சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன்னா அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்லாம். அண்ட் இது ஒரு மிரர். இது வந்து ஹெட் ஆன் பிளேட்டர். ஸோ ஆதி காலத்தில் தலையை வெட்டி தட்டில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி இந்த குட்டி பொண்ணோட தலையை அங்கே வச்சுருக்கோம். அவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது. அண்ட் இது வந்து 4 சைட் மிரர். இது ஒன்றும் பெருசில்லை, சிம்பிள் தான். அண்ட் இது சின்ன ஒரு அதுக்குள்ளேயே ஒரு வழி வச்சுருந்தாங்க. போயிட்டு அவளே தனியாக விட்டுட்டேன் நான், போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு வெளியே வரணுன்னு. எல்லா சைடுமே மிரர் இருக்கும். நம்ம இமேஜே நமக்கே தெரியும். அது கவுண்ட் வேறு பண்ண சொன்னாங்க. ஸோ எத்தனை இருக்குன்றது அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வெளியே வந்துட்டோம். நல்லா தான் இருந்தது. உள்ளே கொஞ்சம் நேரம் இருட்டாக வேறு இருந்தது லைட்டில். அதுக்கப்புறமா வந்துட்டு இது கோஸ்ட் வாக்.
இது கோஸ்ட் வாக் என்னென்னா, நம்ம நடக்கும்போது நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு இமேஜ் கூடவே நடக்கும். ஸோ அது ஃபீல் பண்ணி அங்கே நடக்கும்போது நல்லா இருந்தது. ஸோ இவளுக்கு ஒன்றும் புரியல, இங்கே அங்கே நடந்துகிட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்டவுட்டாக காமிக்கக்கூடிய மிரர். அண்ட் வேனிஷிங் மிரர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பாருங்கள், என்னோடய இமேஜ் ஒரு நிமிஷம் வேனிஷ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த இமேஜ் வந்து அந்த மிரர் வந்து அப்படி செட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து கார்டனில் இருக்குது. ஸோ உள்ளே போனதும் ரைட் சைடில் இருக்கும். இந்த மாதிரி கார்டன் வேஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்க மாடல்னு போட்டிருந்தாங்க. ஸோ வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் ஆக்சுவலி என்னென்ன நான் டீகம்போசபிள் ப்ராடக்ட்ஸ் இது ஆக்சுவலி அதெல்லாம் வச்சு ஸ்கூல் பசங்க அங்கே உள்ள நியர்பை உள்ள ஸ்கூல் பசங்களே இது ரெடி பண்ணதுன்னு போட்டிருந்தாங்க. சின்ன மாடல். அண்ட் இது பக்கத்தில் ஒரு டீ ஷாப் இருக்குது. அங்கே உங்களுக்கு டீ, காஃபி, ஐஸ்கிரீம், பேக்டு ஃபுட் அண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கிடைக்கும். லன்ச் டைமில் லஞ்சும் கிடைக்கும். அண்ட் இது வந்து ஒரு கிஃப்ட் ஷாப் இல்லை, ஆக்சுவலி ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் ஷாப் தான் அது. எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் உங்களுக்கு அங்கே கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. ரொம்ப யூனிக்காக இருக்குது. அண்ட் இது எல்லாமே பார்த்து முடித்த பிறகு வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்டு, எவ்வளோ அளவு சொல்கிறது எனக்கு தெரியல. ஸோ பெருசாக இருக்குது. ஒரு இது பார்க் இருக்குது. இதிலே தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, விளையாடிட்டே இருந்தா. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, பார்க்கில் இருக்கக்கூடிய எல்லா ப்ளே எக்யூப்மெண்ட்ஸும் அங்கே இருக்குது. ஸ்டில் அங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரியவங்க விளையாடக்கூடிய ஸ்விங் இருக்குது. நிறையா லேடிஸ் வந்து ரொம்ப இயர்ஸ் கழிச்சு பாட்டிங்க கூட அதில் விளையாடிட்டு இருந்தாங்க. நானுமே விளையாடினேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மேக்ஸிமம் பார்க்கில் சின்ன பசங்க தான் விளையாட முடியும் இல்லையா? ஸோ இப்போ அடல்ட்ஸுக்கான பார்க்குன்னு இதை சொல்லலாம். ஸ்விங் இருக்குது, ஸ்லைடு இருக்குது. குட்டி பசங்களுக்கு மட்டும் இல்லை, அடல்ட்ஸ்க்குமே இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் குட்டி பசங்களை கூட்டிகிட்டு வாங்க. இந்த பிளானட்டோரியமில் உள்ள சயின்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். அண்ட் பார்க்லேயும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். உங்கள் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.